ஒரு சிறிய நகரத்தில் ராகவன் என்ற ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு வயது 70 கடந்திருந்தது. உடல் சோர்ந்திருந்தாலும் கண்களில் மட்டும் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. தினமும் காலை அதே நேரத்தில் அவர் வீட்டின் முன் இருக்கும் பெரிய வேப்ப மரத்தின் கீழ் 2 நாற்காலிகளை போட்டு வைப்பார். ஒன்றில் அவர் உட்காருவார், மற்றொன்று எப்பொழுதும் காலியாக இருக்கும். அவர் ஜெபம் செய்கிறாரா? இல்லை. புஸ்தகம் படிக்கிறாரா? இல்லை. மாலை ஏதானு போட்டுருக்காரா? இல்லை. கையில் மொபைல் வைத்துட்டுருக்கிறாரா? அதுவும் இல்லை. 1 மணி நேரம் அமைதியாக அசையாமல் அக்கம் பக்கத்தவர்களெல்லாம் பார்த்துட்டு இருந்தார்கள். முதலில் மரியாதையோடு, பின்னர் ஆச்சரியமோடு, அதுக்கப்புறம் கேள்வியோடு, எதுக்கு இப்படி உட்கார்றாரு அப்படின்னு. வயசானவருக்கு தனிமை போல், யாரோ வருவார்கள் என்று காத்திருக்கிறார் போல், இல்லை ஒரு பழைய நினைவு தானே இருக்குமோ அப்படின்னு பலவாறாக பேசினார். ஒரு நாள் அருகில் குடியிருந்த ஒரு இளைஞன் தைரியம் சேர்த்து கேட்டான், தாத்தா, தினமும் இந்த நாற்காலியை யாருக்காக வைத்திருக்கிறீர்கள்? ராகவன் சிரித்தார். அந்த சிரிப்பில் நகைச்சுவை இல்லை, அனுபவம் இருந்தது. பல ஆண்டுகள் என்று மெதுவாக ஆரம்பித்தார் ராகவன். நான் ஓடிக்கொண்டே இருந்தேன். படிப்பு, வேலை, பணம், குடும்பம், மரியாதை, பிறகு அமைதி. ஒரு நாள் கிடைக்கும் என்று நினைத்தேன். அவர் காலியான நாற்காலியை பார்த்தார். அந்த நாற்காலியில் நான் பலரை உட்கார வைத்தேன். வெற்றி, புகழ், பாதுகாப்பு, கடவுள் என்று எல்லாத்தையும். ஆனால் யாரும் நிலைக்கவில்லை என்று ராகவன் தொடர்ந்தார். ஒரு நாள் அவர் சொன்னார், உடல் மெதுவானது, வாழ்க்கை நின்றது. அன்றுதான் நான் முதல் முறையாக உணர்ந்தேன், ஓடாமல் தேடாமல். அப்போதுதான் எனக்கு புரிந்தது, நான் இத்தனை ஆண்டுகள் காத்திருந்தது வேறு யாரையும் அல்ல, என்னையே என்று. இளைஞன் மௌனமாக இருந்தான். இந்த 2 நாற்காலிகள் என்று ராகவன் சொன்னார். ஒன்று நான் நினைத்திருந்த என்னை, பணத்தால், பெயரால், பொறுப்பால் உருவாக்கிய ஒரு உருவம். மற்றொன்று காலியாக இருந்தது, எதுவும் இல்லாத உண்மையான நான். தினமும் அவர் மெதுவாகச் சொன்னார், ஒன்று அமைதியாக எழுந்து போய்விடும், மற்றொன்று மீதம் இருக்கும். அந்த நாள் மாலை இளைஞன் வீட்டிற்கு திரும்பினான். மொபைலை அணைத்தான். ஒரு நாற்காலியை பால்கனியில் வைத்தான். உட்கார்ந்தான். எதுவும் நடக்கவில்லை. அதுவே அவனுக்கு மிகப்பெரிய நிம்மதி. இந்த கதை கடவுளை பற்றி இல்லை, அமைதி வந்ததால் அல்ல, வாழ்க்கை நன்றாக தோன்றியது இல்லை, சத்தம் போனதால் உண்மை வெளிப்பட்டது. நாம் ஓடுவதை நிறுத்திய நாளே நாம் வந்தடைந்த நாள்.